வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் சென்ற வருடத்தோட கொஷின் பேப்பருடைய 2 மதிப்பெண்கள் வினாக்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அறிவியல் தமிழ் இதழ்கள் 2 பெயரினை கூறுக. இது போன வருடம் கேட்கப்பட்ட வினாக்கள் செமஸ்டர் 4ல் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா துளிர் அறிக அறிவியல் அப்படிங்கிறது அறிவியல் தமிழ் இதழ்கள் 2 பெயர்கள். அடுத்த வினா பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்கள் எவை அப்படின்னு கேட்கலாம். ஸோ எனவே பஞ்சபூதங்கள் என்னென்னும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அல்லது வானம் அப்படின்னு சொன்னாலும் ஐம்பூதங்களாக இருக்கின்றது. அடுத்தது 3வது வினா பார்த்தீங்கன்னா மண்ணின் வகைகள் ஏதேனும் 2 கூறுக. உங்களுக்கு தெரிந்த மண்ணினுடைய வகைகள் நீங்க எது வேணா எழுதலாம். அதுல கரிசல் மண், வண்டல் மண் அப்படின்னு உங்களுக்கு மண்ணினுடைய வகைகள் என்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம புத்தகத்திலே இருக்கிற வினாக்கள் தான் கேட்டிருந்தாங்க. வானவியல் என்றால் என்ன அப்படின்னும் போது வானவியல் அப்படிங்கிறது வானத்தில் இருக்கின்ற பொருட்களா இருக்கிற இந்த நிலவு, சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள் இதை பத்தி எல்லாமும் அதுல நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பற்றியும் ஆய்வு செய்யறது தான் வானவியல் எனப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெனரல் வினாவா கேட்டிருந்தாங்க. என்ஐடி ஐஐடியினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ஐடின்னு சொல்லும் போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி அப்படின்னும் போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய மிக உயரிய கல்வி நிறுவனமாக இருக்கின்றது. அடுத்த வினா விண்ணில் பறந்து செல்லும் காட்சியானது எந்த காப்பியத்தில் இடம்பெறுகின்றது அப்படின்னு கேட்டாங்க. இது 2 காப்பியங்கள்ல இடம்பெறுகின்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு செல்லும் போது அவர் பறந்து சென்றதாக காட்சியானதே இருக்கு. சீவக சிந்தாமணியிலையும் இதே மாதிரி சீவகனுடைய அம்மா தப்பித்து செல்கின்ற போது அவங்க ஒரு மயிர்புரியில மேல ஏறி அதுல தப்பித்து சென்றதாக இருக்கும். எனவே இந்த 2 செய்தியும் இந்த காப்பியங்கள்ல இடம்பெற்றிருக்கின்றது. நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பாருங்க.